வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. நிறைய பேர் என்னோட சொந்தக்காரங்க இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லைன்னா கூட பிறந்தவங்க செய்வினை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்புவாங்க. டாக்டர், நான் உண்மையாக சொல்கிறேன், அவங்க எனக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க. அந்த செய்வினை வச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஏதாவது ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இருந்ததில்லை. ஆனால் அவங்க செய்வினை வச்சுட்டாங்க. அவங்க வச்சதுலேருந்து தான் எனக்கு திடீர்னு தலைவலி வருது, இல்லைனா வயிற்று வலி வருது. நான் எத்தனையோ டாக்டர்ஸ்ட்ட போயிட்டேன், எவ்வளவோ இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு இது சரியவே ஆகலை. ஏன்னா இது செய்வினையினால தான் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அவங்க இப்படி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. அதை ஃபியர் சூப்பர்ஸ்டிஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலர் அவங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு அதை அவங்க வச்சுட்டாங்கங்கிறதுக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதை டெலூஷன் சொல்லுவோம். ஏன்னா டெலூஷன் அப்படின்னா இல்லாததை இருக்கிற மாதிரி நம்புறது. அந்த டெலூஷனும் சூப்பர்ஸ்டிஷியஸ் டெலூஷன் அப்படின்னா மற்றவங்க நமக்கு செய்வினை வச்சுட்டாங்க, அதனால தான் நமக்கு இவ்வளோ பாதிப்பும் நம்ம இவ்வளோ கஷ்டமும் அந்த செய்வினையினால தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க இல்லையா. இது எல்லாமே நமக்கு மனநிலையில மாற்றம் தருகிற அறிகுறிகள். ஸோ ஹோமியோபதியில் இந்த மாதிரி ஃபியர் சூப்பர்ஸ்டிஷியஸ் இல்லைன்னா டெலூஷன் சூப்பர்ஸ்டிஷியஸ் அதுக்குமே மருந்துகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ரொம்ப அப்படியே மற்றவங்க செய்வினை வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்காங்க, இல்லை மற்றவங்க செய்வினை வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால எப்படி பண்ணுது அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஹோமியோ டாக்டரை பார்த்துட்டு இந்த அறிகுறிகளுக்கான மருந்துகளை எடுத்துக்கும் பொழுது அந்த பிரச்சனை நமக்கு சரி பண்ணிக்கலாம். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. தேங்க்யூ ஸோ மச்.